உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ஜென்ரலாகவே நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்களை நான் அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்து சனி பகவான். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார், அரசனைப் போல யோகம் தருகிறார். அது என்ன அரசனைப் போல யோகம் அப்படின்னா, 10ஆம் இடத்து சனி பகவான் என்னென்ன பலன்களை தருவார்? சார், பிராண்ட் ஆக்குறார். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சனி 10ல் இருக்கிறதுனாலேயே ரொம்ப நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நம்ம ஏன் இவ்வளோ சூப்பராக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 8, 9 கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்கிறார். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் அதே 8 என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பாயிண்ட் உண்டு. என்னென்னா, 8 குட்டிச்சோறாக்குவான் என்பது விதி. அப்போது 8 சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது அப்போது என்ன ஆகும்னா, இந்த தொழிலால் எனக்கு ஒரே ப்ராப்ளம் தான் சார். எப்போ பார்த்தாலும் சார், நான் எப்பயுமே இந்த மிஷின் நின்று போய்டு சார். நானும் உயிரை கொடுத்து வர்ற காசெல்லாம் வச்சு இந்த மிஷினை தூக்கி போட எனக்கு மனசில்லை. நானும் எதையாவது ஒன்று ரிப்பேர் பண்ணி ஓட்டுவேன் சார். கரெக்டாக நின்று போயிடும் சார். கிளைண்ட் ஒரு 10 பேர் வரும்போது தான் இந்த மிஷின் ஓடாமல் என் மானத்தை வாங்கும் சார். இந்த மாதிரி மிதுனராசிக்காரர்களுக்கு சரி ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருப்பாங்க. சும்மா இருக்கிற நேரம்லாம் இந்த மிஷின் நல்லா ஓடும் சார். ஒரு 10 கிளைண்ட் வரும்போது தான் என்ன ஆகும், நின்று போயிடும். இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க காரணம் என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் 1000 தான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவார். இவர் வக்ரமாகும் போது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு ரிட்டனாக வரப்போகுது. என்றைக்கோ நான் எதேச்சியாக கொண்டு போனேன், சர்வீஸ் பண்ணி வச்சேன், தேவைப்படும் சர்வீஸ் பண்ணி வச்சேன், ஒரு ஓவர் ஆயிலிங் பண்ணி வச்சேன். இப்போ பார்த்தா இன்றைக்கி வந்த பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு, தாங்குச்சு. இதெல்லாம் ஏற்படும். காரணம் என்னென்னா, அந்த வக்ர நிவர்த்தி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை இருக்காதுன்னு சொல்ல வரேன். சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மிஷினு அது எஃபெக்டிவ் ஆப்டிமைசேஷன். நண்பர்களே, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதை எவ்வளோக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறதா புத்தாலித்தனம். இப்போ ஒரு வேலையை எவ்வளோக்கு மேக்ஸிமம் அவுட்புட்டை அதுலேருந்து எடுக்க முடியும், அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ வகையில் இவங்களுக்கு 8 வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் தருகின்ற அருளாசி. சனி பகவான் என்ன அருளாசி தருவார்? பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷனை தருவார். பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன், வெளி மக்களை சந்திக்கிறது, உங்களுக்கு பெரும் பிரபலங்களை சந்திக்க போன்ற விஷயங்கள்லாம் தருவார். பிரபலமான யோகங்களை தர்றதில் சனி பகவான் பண்ணுவார். அப்போது இந்த சனி 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு சோஷியல் லீடர் ஆகிறார். ஸ்கூல் பீப்புள் லீடர்லாம் இருக்காங்கல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்மன் லீடர், யூனியன் லீடர்லாம் சொல்லுவாங்கள்ல. சனினால என்னென்னா தலைமை பதவி கிடைக்கும், தலைமை பதவி. அப்போ 10ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது அசோசியேஷனுடைய, அதான் நீங்கள் தான் புஷ்பா, சிண்டிகேட் புஷ்பா நீங்கள் தான், அதெல்லாம் நடக்கும். இது உங்களை நம்பி பொறுப்பை கொடுப்பாங்க. ஒரு பெரிய விஷயத்தை இனிமேல் நீங்கள் தான் இந்த வாரியத்தை எடுத்து பார்த்துக்கணும், நீங்கள் தான் இங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் பிரித்து கொடுக்கணும் போன்ற விஷயங்கள், தலைவர் பதவி கிடைக்கும் போன்ற விஷயங்கள். வாழ்க்கையில் நண்பர்களே, எனக்கெல்லாம் இந்த பதவி கிடைக்குமான்னு ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ கிடைக்கும். அப்போது 10ஆம் இடத்து சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். 12 என்பது விரயஸ்தானம். இந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. நம்ம அம்மா விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விதம், மனைவி பண்ண விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விதம். மனைவி என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணாதீங்க, செலவாகும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதம். அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அப்படி பண்ணாத மாதிரி ஃபியூஸே பிடிங்கிடுவாங்க. போ, உனக்கு தேவையே இல்லை போ அப்படிங்கிற மாதிரி. ஏசின்னு ஒன்று இருந்தால் தானே நீ போடுவேன், ஏசியே இல்லை போ. அது மாதிரி சின்ன குழந்தைகளை நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி சனி பகவான் ஸ்டைல் என்னென்னா, என்ன பண்ணுவோம், கேபிள் டிவி இருந்தால் தானே நீ டிவி பார்த்துட்டு படிக்காமல் இருப்ப, டிவியே இல்லை போ அப்படிங்கிற மாதிரி 12ஆம் இடத்தை என்ன பண்ணுவார், உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எது உங்களுக்கு செலவு தருகிறதோ அந்த செலவுங்கிற விஷயத்தையே பிடுங்கிடுவார் சனி பகவான். சனியுடைய ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் வயலன்ஸாக தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு பழகிடும் வாழ்க்கையில். நான்லாம் இதெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் நல்லா இருக்கேன் போன்ற விஷயங்கள். இது தேவையில்லாமல் பப்புக்கு போகிறது, ஜாலி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் குறைச்சிடுவார். இதெல்லாம் எதுக்கு, வீட்டிலே இரு, நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, வேலைக்கு போ வீட்டுக்கு வா அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார். இப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 10ஆம் இடத்து சனி 4 பார்க்குறார். கார் வாங்க போகிறீங்க மிதுனராசிக்காரர்கள், கார் வாங்குறீங்க. 4ஆம் இடம் வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு ப்ரமோஷன் போன்ற யோகங்கள் கிடைக்கிறது. நிறைய பேர் நீங்கள் கார் வாங்குறீங்க, ப்ளஸ் பூமி லாபங்கள் கிடைக்கிறது. இடம் வாங்குறீங்க,
மிதுனராசிக்காரர்கள் இடம் வாங்க. இது வரைக்கும் நான் இடம் வாங்கணும்னு யோசிச்சது கூட கிடையாது சார். என் ஃப்ரெண்டு வாங்கினா அதை பார்த்து நான் வாங்கினேன். நண்பர்களே, நம்ம எதுக்கு பொறாமப்படுறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டீஃபால்ட்டாக நம்ம எதுக்கு பொறாமப்படுவோம் சொல்லுங்கள்? பொறாமை மீன்ஸ் நம்ம ஒரு வேதனைப்படுற விஷயம் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆகலை. என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு ஆகலை. இதுதான் நம்ம கவலைப்படுறோம். ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு வீடு கட்டிட்டா நான் ஒன்றும் கட்டலையே, என் ஃப்ரெண்டு ஜிஎம் ஆகிட்டா நான் ஒன்றும் ஆகலையேன்னு நம்ம கவலைப்படவே மாட்டோம். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஏதோ நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஆகலை, அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். போட்டினா எல்லாம் போட்டி தானே. அப்போ நீங்கள் அதையும் தானே நினைக்கணும். ஆனால் நம்ம அதை நினைக்க மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என் வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் வந்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இனிமேல் பாரு என்னுடைய பாதை சிங்க பாதை அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள்லாம் அதிரடியாக இருக்கும், ரொம்ப அதிரடியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் போகின்ற தூரம் அந்த மாதிரியான தூரம். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு 5 கூடையவன 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்ததாக சனி உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இதை விட சிறப்பான செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, பொதுவாகவே மிதுனராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் ப்ராப்ளமாக தான் இருக்கும், 2வது திருமணம் தான் ஓகே ஆகும். அந்த முதல் திருமணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணித்தரது யார்? இந்த சனி பகவானுடைய அருளாசினாலே முதல் திருமணத்தை அது வந்து போயிடுச்சு, டைவர்ஸ் ஆகாமல் காப்பாற்றுறதும் அவர் தான். அல்லது டைவர்ஸ் ஆகி இருந்தால் இப்போ 2வது திருமணம் மறுமணம், அந்த மறுமணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதும் இந்த சனி பகவான் தான். நிறைய பேருக்கு 2வது திருமணம் நடப்பதற்கான 200% யோகங்கள் உண்டு. 7 என்பது பார்ட்னர்ஷிப்பு, 7 என்பது கூட்டு முயற்சி, 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம், 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு இதெல்லாம் தான் 7. இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்குடைய சரியான ஒரு பார்ட்னரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், சரியான ஒரு பார்ட்னரை அறிமுகப்படுத்துகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவதற்கான வாய்ப்பை தருகிறார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போது இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு யோகங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இங்கே இருக்கிற பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வெளிநாட்டில் இருக்கிற பொருட்களை உள்நாட்டுக்கு அனுப்புறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மிதுனராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை திருப்பி நடக்க போகுது. உங்கள் செலவீனங்கள் இந்த சனி வக்கரத்தால் குறைய போகிறது, உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது, திருமணமாக போகிறது, வெளிநாட்டு உறவுகளில் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, சில பேர் ஃபாரினில் வேலை கிடச்சி போய் செட்டில் ஆவீங்க போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு ஸ்வீட்டடு கொண்டாடு. அப்போது எங்களுக்கு எப்போ குருஜி கல்யாணம் ஆகும், நானும் இந்த கேள்வி தான் கேட்கணுன்னு இருக்கேன், எனக்கு எப்போ ப்ரமோஷன் வரும், கீழே போயிட்டுருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். என்னுடைய இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு வக்கர சனி பயிற்சி என்னவெல்லாம் தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நன்மைகள் காத்திருக்கு. மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் புதன் பகவான். அந்த புதன் பகவானும் சனி பகவானும் தோழர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்கு இப்பொழுது சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்த பிறகு கடந்த ஓராண்டாக வேலை இழந்தவங்க பல பேர் மிதுன ராசிக்காரர்கள் நாள்தோறும் வந்து என்ன பார்க்குறீங்க, சார் வேலை போயிருச்சு சார், நிம்மதியா இருப்போம்னு நினைச்சோம் சார், வேலை போயிருச்சு சார்ங்கிறீங்க. சில பேர் சொல்றீங்க, எங்க லைஃப் பார்ட்னருக்கு சார் வேலையெல்லாம் உங்களுக்கு நல்ல வேலை சார், ஆனா வெளியூர்ல தூக்கி போஸ்டிங்ஸ் போட்டாங்க சார், குடும்பத்தை விட்டு ரொம்ப பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை சார் அப்படிங்கிறீங்க. நிறைய பேருக்கு குடும்பத்துல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், திடீர் செலவுகள், தாங்க முடியாத மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் இந்த ஓராண்டு காலத்துல அனுபவிக்காதவர்கள் இல்லை. வேலை தொடர்பான பிரச்சனை, வேலை இழந்தேன், வேலை சிக்கல், வேலை நெருக்கடி, இப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க பாருங்க. இப்பொழுது சனி பகவான் உங்களை காப்பாற்ற போகிறார். அட்டமாதிபதி வக்கரமாகிறார் என்பது மிகச்சிறந்த யோகம். அதுக்கு பேரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு பேரு. ஒரு கெட்ட கிரகம் கெட்டு போச்சுன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு எடுத்துக்கிடுங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அஷ்டமாதிபதி வக்கரமாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த அளவிற்கு வெற்றிகள் வந்து சேரும். தடைகள் தாமதங்கள் உங்களை விட்டு விலகும். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் இப்ப கொஞ்சம் பதுங்கிக்கிடுவாங்க, எதிரிகள் விலகுவாங்கன்னு நான் மிதுனராசிக்கு சொல்ல மாட்டேன். மிதுனராசிக்கு எதிரிகள் உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்க வளர்ச்சி பொறுக்கல, உங்க குடும்பத்திலேயே சிலருக்கு உங்க வளர்ச்சி பொறுக்காம இருக்காங்க. உறவுக்காரர்களே கொஞ்சம் கந்திருஷ்டி போடுற அளவுக்கு தான் இருக்காங்க. கந்திருஷ்டினால கஷ்டப்படுற ராசி தான் மிதுன ராசி. ஏன்னா சுக்கிரன் விரையாதிபதி வேற.
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அட்டமாதிபதி போய் 10ஆம் இடத்துல வக்கரம் அடைகிற போது வேலை தொடர்பான பிரச்சனைகள் நிவர்த்தியாகிறது நீங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் வெளி உலகங்களிலும் உங்களை பற்றிய வதந்திகள் மேலோங்கும். கண்ணு காது மூக்கு வச்செல்லாம் உங்களை பற்றி தப்பு தப்பா பேசுவாங்க. வெளி உலகத்தில் உங்களை பற்றி விமர்சனங்கள் இருக்கும். உங்கள் கௌரவத்திற்கு பங்கம் தரக்கூடிய அளவிற்கு கூட சில இடங்களில் விமர்சனம் இருக்கும். அதெல்லாம் புறந்தள்ளிட்டு போங்க. போற்றுவோர் போற்றட்டும், பொழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் அப்படின்னு போய்கிட்டே இருங்க. ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அட்டமாதிபதி போய் 10ஆம் இடத்துல வக்கரம் அடைஞ்சு உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி வரப்போகுது. தொழில் ரீதியா பெரிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி வரப்போகுது. நல்ல காசு பணம் வரப்போகுது. செய்கிற பிசினஸ்ல வருமானம், நல்ல வருமானம் வரப்போகுது. ஆனா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமா வைங்க. சிசிடிவி போட்டு உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மள, அதை புரிஞ்சுக்கிடுங்க. அதனால ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கிற போதும் மிக கவனமாக இருங்கள். வரக்கூடியவர்களை எல்லாம் நண்பர்கள் என்று நம்பி விடாதீர்கள். புதியவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க. இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். அத்தனை பேரும் போட்டு பார்க்க வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிடுங்க. அதே நேரத்தில் வேலையில் இருந்த சிக்கல்கள், வருமான சிக்கல்கள் தீரப்போது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமான பிரச்சனைகள் தீர்த்துடுவார் சனி பகவான். குடும்பத்தில் நல்ல வருமானம் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையில எங்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனையெல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகிறத கண்கூட நீங்க பார்ப்பீங்க. மனசுல ஒரு பதட்டம் இருக்குமா? இருக்கும். என்ன பதட்டம் இருக்கும்? படிப்பை பற்றிய கவலைகள் மாணவர்களுக்கு இருக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பை பற்றிய கவலை சிலருக்கு இருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து பெத்த தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். இப்போ ரொம்ப முக்கியம். தாயுடைய உடல் நலத்தில் அப்பப்போ ஒரு பாதிப்புகள் வரும். அதுல கவனமா இருக்கணும். குடியிருக்கக்கூடிய வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்கை நீங்க மேற்கொள்ள வேண்டி இருக்கும். வீடு கழிவறைகள், வீட்டுடைய வடகிழக்கு மூலை, வீட்டுடைய தென்மேற்கு மூலை, இவற்றிலெல்லாம் சில பிரச்சனைகளை சிலர் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சின்ன ரிப்பேர் வந்தால் உடனே சரி பண்ணி விடுங்க. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்திற்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதெல்லாம் சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் இந்த சனி பகவானுடைய இந்த அமைப்பு என்னன்னா, செலவுகள் நிறைய ஆகும் சார். செலவுகள் நிறைய ஆகும். அந்த செலவுகள் விஷயத்தை பத்தி கவலைப்படாதீங்க. வருமானத்தையும் இறைவன் மிக நன்றாக தருவார். அப்போ உங்களுக்கு வந்து நீண்ட நாள் கடன்கள் இருந்தால் அந்த கடன்கள் இப்பொழுது அடைபடுவதை கண்கூடா பார்ப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளா கடன் இருக்கு வச்சுக்கிடுங்க. அந்த கடனை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. கடன்கள் இப்பொழுது அடைபடும். அதே போல திடீர் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகள், உங்கள் துறை சார்ந்த நிகழ்ச்சிகள், தலைமை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே உங்களுக்கு மிக திருப்தியாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் மிக முன்னேற்றம் வரும். உங்க பிள்ளைகள் படிப்பாங்க, படிப்பில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் வரும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்க பிள்ளைகள் எழுதினா அதில் பாஸ் பண்ணிக்கிட்டு வருவாங்க, சாதனை பண்ணுவாங்க. நல்ல இடங்களில் சீட் கிடைக்கிறது, வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுலாம் உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும். திருமணம் தடைப்பட்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் கைகூடும். அந்த யோகத்தை கொடுத்துருவாரு சனி பகவான். அது ஒரு மிகப்பெரிய நன்மையாக உங்களுக்கு அமையும். அதே போல இந்த காலகட்டத்தில் வாக்கு சாதுரியம் பெருகும். நீங்க செய்ய வேண்டியது யாருக்குமே பிராமிஸ் பண்ணாதீங்க. ஜாமீன் கையெழுத்து, கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க. நல்ல ஒரு வாக்கு சாதுரியம் பெருகும்னு பஞ்சநாதன் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டீங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. ஜாமீன் கையெழுத்து, கேரண்டர் கையெழுத்து நீங்க போடக்கூடாது. அதில் மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கிடுங்க. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் வெற்றிகள் வரும்? நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர். சிதம்பரம் நடராஜரை வழிபடுவது மிகப்பெரிய வெற்றிகளை மிதுனராசிக்காரங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்ப சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யறோம்னா, சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம்.
என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க பாரு. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னு, சனி பகவான் உங்களுக்கு கர்ம சனியா இருக்கார். கர்ம சனியா அவர் வந்ததுல இருந்தே வந்து பாருங்க, உங்களுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு. என்ன பஞ்சாயத்து? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். ஆனா சனி பகவான் ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பிளானட். அப்ப அவரு நீ கஷ்டப்பட்டு வேலை செய், அப்பதான் உனக்கு காசை கொடுப்பேன், நீ கஷ்டப்பட்டு வேலை செய், அப்படிதான் காசை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவரோட பிஹேவியர்லாம் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாரு அவரு? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல கடுமையான வந்து பாத்தீங்கன்னா அலைச்சலுக்கு ஆளானீங்க, கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானீங்க. ஆனா காசு இன்னமும் நல்லதாங்க வந்துச்சு. சனி கர்ம சனியா வந்த பின்னாடி காசு நல்லா வந்துச்சு. அதாவது இன்க்ரிமெண்ட் கிடைச்சிச்சு, ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, வேலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சென்டிவ் கிடைச்சிச்சு, எல்லாமே கிடைச்சிச்சு. ஆனா அலை என்னால முடியல சாமி அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க. இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு, அதுவும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வையில இருக்க பட்சத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, எப்பா நீ ஹார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு, நீ ஓடியானா உழை, இல்ல உட்கார்ந்த இடத்துலயே இருந்து மூளையை கரப்பாம்பூச்சி மாதிரி நீ அப்படி வச்சு மூளையை மட்டுமே வச்சு கூட நீ உழை. கம்ஃபர்ட்டா ஏசி ரூம்ல கொஞ்சம்னு மூளை மட்டுமே நம்ம வந்து அப்படியே கசக்கி பிடிக்கிறது, அந்த மாதிரினால உனக்கான காசை நான் கொடுப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்துட்டேன். இது ஒரு பெரிய பிளஸ். வேற ஏதாவது பிளஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்குதானே செய்யுது. சனி பகவான் வந்து பாருங்க, உங்களுக்கு 8 மற்றும் 9க்கு அதிபன், 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபன். ரொம்ப நாளா ஆசைப்பா எனக்கு இந்த பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யணும்னு. அது ஒரு 7-8 முறை ரெஸ்யூம் போட்டிருக்கேன். என்ன கால் ஃபால் பண்ணவே இல்லை. அதனால அந்த கனவையே நான் மறந்துட்டேன். ஆனா அந்த சைடு போகும்போது அதாவது போகும்போது வரும்போது அந்த கனவு என் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்மனதுல இருக்கிறதுனால எனக்கு அந்த ஞாபகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். இன்டென்சிட்டியே இருக்கும். இந்த கம்பெனிக்குள்ள நம்ம போகணும், போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேணா பார்த்துட்டு வரணும். அந்த கம்பெனில வேலை செய்யறது 2வது, சும்மா வேணா அந்த கம்பெனி போய் பார்த்துட்டு அப்படின்ற ஆசை உண்டு. எப்ப ஜாக்குவார் காரை பார்த்தாலும் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாக்குவார் பிடிக்காதவங்க யார்? நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் எப்போ ஜாக்குவார் பார்த்தாலும், ஒரு சிலருக்கு ஜாக்குவார் ரொம்ப பிடிக்கும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்குவார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்போ நான் வந்து ஒரு கார் அப்படின்னா ஜாக்குவார் கார் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும் அதனால. அப்போ அந்த மாதிரி பென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. பென்ஸ்ல ஒரு நாள் டிராவல் பண்ணிட்டு போகணும்னு ஆசை. அப்படி பலவிதமான ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா? எனக்கு வெளிநாடு போய் சுற்றுலா போயிட்டு வரலான்னு ஆசை. ரொம்ப வேணாம், ஒரு 4-5 நாள், கடைசி US ஆஸ்திரேலியா அப்படிலாம் போவேனாப்பா, சும்மா பேங்காக் போயிட்டு வரலாம், தாய்லாந்து போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஆசைகள். கோவா போயிட்டு ஒரு 4 நாள் தங்கிட்டு வரணும்ப்பா. இந்த மாதிரி பலவிதமான ஆசைகள் இருக்கு அப்படின்னா, அதுல சில விதமான ஆசைகள். ஆனா அந்த ஆசையெல்லாம் நிறைவேறவே இல்லை. பலமுறை ஆசைப்பட்டிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா பேங்காக்ல போயிட்டு நல்லா அழகா ஸ்டே பண்ணிட்டு நல்லா ஜம்முன்னு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். பலமுறை ஆசைப்பட்டிருக்கேன், நிறைவேறவே இல்லை. அந்த மாதிரி பல ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் ஒரு சிலது இந்த காலகட்டத்துல நிறைவேறும். அந்த கம்பெனி, அந்த கன்சர்ன் போறதுக்கான வாய்ப்பு, நீ இப்ப 7 முறை 8 முறை நீங்க ட்ரை பண்ணி வேணாப்பா இது ஆகாது அப்படின்னு தூக்கி போட்டீங்களா, இந்த காலகட்டம் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஸ்யூம் நீங்க போடுறீங்க அப்படின்னாலும், இல்ல அவங்களே பழைய ரெஸ்யூம் எடுத்து வச்சு ஆள் தேவை அப்படின்னு ஒரு கால் ஃபார் லெட்டர் வரும். இந்த மாதிரி நம்ம முயற்சி பண்ணி இது ஆகாது, இது முடியாது, இது சாத்தியக்கூறே இல்லை, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இது நடக்கிறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, அந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த காலகட்டத்துல அதுவா உங்களை தேடி வரும். சிம்பிள், சூப்பர். ஸோ அந்த 9ஆம் பாவத்துக்கான வேலை செஞ்சிடும். அதே மாதிரி பாருங்க, அப்பா இந்த தனுஷார் படம்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்லுவார், அம்மாவை உயர்த்தி சொல்லுவார். அப்பா வந்து அவன் இருக்கான் பாரு அப்படின்னு தான் பேசுவார். அப்ப அந்த மாதிரி நீங்களும் உங்க அப்பாவை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசினவங்க, அப்பானால ரொம்ப ஹிண்ட்ரன்சஸ் அனுபவிச்சுங்க, அப்படிப்பட்ட பர்சனாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் சொல்லுவீங்க, எங்க அப்பா ரொம்ப நல்லவருப்பா, அவன் ஒவ்வொரு முறையும் என்னை திட்டினா, அவன் சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, ஒரு முறையும் அவர் என்னை திட்டந்து, என்னை வந்து பார்த்தீங்கன்னா இன்சல்ட் பண்ணது அத்தனையும் நான் ஆளாகணுன்றதுனால தான், ஆளாகணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான் அவர் என்னை பேசியிருக்காரு. நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். இப்போ எங்கள் அப்பானோட வேல்யூ
எனக்கு தெரியுதுப்பா. எங்க அப்பா ஒரு ஐடியல் ஃபாதர் அப்படின்றது தெரியுதுப்பா. ஆனா அவர் ரொம்ப கடுமையா நடந்துக்கினார். எதுக்கு என்ன காயப்படுத்தியாவது என்ன பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அப்பா சார்ந்த சில விஷயங்கள், ஒரு அருமைகள் உங்களுக்கு புரிய வரும். அப்பானோட பாசம் அப்படின்றது நிறைய பேர் கிடைக்கும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். நல்ல பசங்களா இருப்பாங்க, அப்பா அன்பா இருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டம் அப்பானோட அன்புக்காக ஏங்குறீங்க அப்படின்னா அது கிடைக்கும். ஆன் தி ஹோல் இந்த காலகட்டம் ஒரு பெரிய பிளஸ் இது. சரிம்மா. இப்ப பிற்பகுதி 138 நாட்கள்ல பிற்பகுதி 40 நாட்கள். இது வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. குருனோட பார்வை இல்ல. அப்ப என்ன நடக்கும்? ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, என்ன பண்ணாலும் ஸ்லோவா நடக்குது. எப்படி பண்ணாலும் ஸ்லோவா நடக்குது. எவ்ளோ தூரம் நான் ஓடுனாலும் எனக்கு வரக்கூடிய பலன்கள் நிதானமா தானங்க வருது. என்ன காரணம்? அப்படின்னா, சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்மளுக்கு வந்து ஸ்லோவா கிடைக்கிற மாதிரி தோணும். பட் டோன்ட் வரி. ஸ்லோவா கிடைச்சாலும் சூப்பரா கிடைக்கும். இன்டென்சிஃபைடான ரிசல்ட்ஸ் அப்படின்றது வரும். அப்ப நம்ம இப்ப என்னதான் பண்ணணும்? ஃபுல்லி பேஷன்ஸ் இஸ் த கீ. அமைதியா இருக்கணும். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்யறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சூப்பரான ரிசல்ட்ஸ் அப்படின்றது கிடைச்சிடும். கவலைப்பட வேண்டாம். ஆன் தி ஹோல் சனி எங்களுக்கு வக்ர பயிற்சி எப்படிங்க இருக்கு? சூப்பரா இருக்குங்க. டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா. நானும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறோம், ரொம்ப டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும், அம்மா எங்களுடைய சுய ஜாதகம் நாங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்குமா. குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு, குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கும், எப்ப வீடு கட்டுவோம், எப்ப குழந்தைங்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும், இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அப்படின்னா இந்த அத்துணை கேள்விகளுக்கும் பதில் நம்ம எது மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட சுய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா தெரியும். இது நடக்கும், இது நடக்காது, இது நடந்தா கரெக்டா போவோம், இது நடந்தா தப்பா போவோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆக உங்க சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கோ. மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா, இவர்களினுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறார். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்துல வக்ரம் அடையும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான நிறைய வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். மிதுன ராசி என்பர்கள் இப்பதான் ஒரு 2 மாத காலமா ஜூன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆயிட்டு வராங்க. நிறைய ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எங்கேயாவது தப்பிச்சு போனா போறோம் அப்படின்ற மாதிரியான சில இடத்துல இருக்கிறாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். அதே மாதிரி தொழிலை கவனிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் அந்த தொழில் நல்லா போனாலும் அந்த இடத்துல உங்களுடைய டைரக்ட் பிரசன்ஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும், இன்னமும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு இந்த மிதுன ராசி என்பர்கள் இவர்களுடைய விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான கரெக்டான ஒரு தருணம் அப்படின்றது இந்த 4 மாத காலம் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இந்த சனியினுடைய வக்ரத்தன்மையில நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். இது நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா மிதுன ராசி என்பர்கள் 50% பேர் வேலையை விட்டுட்டு தொழிலுக்காக வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழிலினுடைய ஆசை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இவர்களுக்கு ஒரு ஃபுல் கான்பிடென்ட் இருக்கும். இந்த ராசியினுடைய அதிபதி புதன் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட், நிறைய டெக்னாலஜி நாலேஜ் இது எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. அந்த நாலேஜை வச்சு நம்ம எப்படியாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும் அப்படின்னு கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக அதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கைகூட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இதுல நிறைய பேருக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அடையக்கூடிய காலத்துல 27ஆம் தேதி ஜூலை மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தொழில் ரீதியாக நடக்க போகுது. இதனால அந்த வேலையில மிகப்பெரிய அளவுக்கு பிடிப்பு இல்லாமல் தன்னுடைய சுய வாழ்க்கையை அந்த தொழிலை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க தான் வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 10ல ஒரு பாவி அப்படின்னு சொல்லணும். அந்த சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக. அந்த 10ல ஒரு பாவி அதுவும் சனியாகவே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தொழில் மாற்றத்தை இந்த மிதுன ராசி என்பர்கள் கண்டிப்பாக அனுபவித்து
உழைத்தே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இதே இடத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் மிதுனராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலயும் சரி தன்னுடைய சொந்த ஊர்லயும் சரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் உங்களுக்கு உண்டான சில சலுகைகளை 100% கொடுத்தே தீர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த பலன்களை வேறு விதமாக மாற்றி சொல்லக்கூடாது. உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்றத விட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சலுகைகள் தான் நம்ம முக்கியமா சொல்ல வேணும். அந்த சலுகைகள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இந்த அரசாங்கம் செயல்படும் அப்படின்ற மாதிரியாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது ஒரு நிலையாக ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். அந்த நிலையான வளர்ச்சி தான், அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு டெவலப்மெண்ட் தான் ஒருவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு தருணத்திற்கு கொடுக்கும். அதுல இந்த மிதுன ராசி என்பர்கள் 100% அமைப்பு வாய்ந்தவர்கள். ஏன்னா தன்னுடைய 45 வயது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஆசைக்கும் எந்த விதமான ஒரு வாழ்க்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஆளாகாதவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தன்னுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்க போறாங்க. இந்த இடத்துல இந்த மிதுனராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகப்படியான ஒரு அக்கறை வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் பார்வையாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அடுத்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு வீடு கட்டணும், தன்னுடைய குழந்தைகளுக்காக அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்காக நல்ல ஒரு சேவிங்ஸ சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க, நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அப்ப சனி வக்ரத்தன்மையோட உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறது. இதுல ஏதாவது ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். சுகஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் தேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு அமைப்பு தான். அந்த தேகத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சோம்பேறித்தனம், அடுத்து உடல் ரீதியான ஒரு மந்தத்தன்மை, இது எல்லாமே இந்த சனி வக்ரம் முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சுன்னா ஏதாவது ஒரு தடைகள் வந்துருது, அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆசையே மறைந்து போயிருது அப்படின்ற மாதிரியாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா பிளான் போட்டபடி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல நம்ம இந்த தேதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இருப்பீங்க, அதுல எந்த விதமான மாற்றமும் வராது. அதே மாதிரி இந்த வேலைகளை கரெக்டா இந்த நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், அதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால இந்த மந்தத்தன்மை முழுமையாக நீங்கி தேக ஆரோக்கியம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இதுவரைக்கும் திருமண வரன்களே வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு முழுமையாக அந்த வரன் போன்ற வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து வேலை ரீதியான வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. எப்பண்டா வேலை போகும் தெரியல, அந்த வேலை போனாலும் அடுத்து நான் கமிட்மெண்ட்டுக்கு என்ன செய்ய போறேன், என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் தனியா இருக்கிறேன், குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன எதுவாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு மைண்ட் டென்ஷனாவே இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இப்படியே போயிட்டு இருக்கு மேடம் காலம். இதெல்லாம் எப்பதான் நிவர்த்தி ஆகும்? கண்டிப்பாக இந்த 4 மாத காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல மிதுன ராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கணும். நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, உயர்கல்வி படிக்கக்கூடிய இடத்துல அதை படிக்க முடியாம உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கல்விக்குண்டான ஒரு படிப்பு இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கிறோம், ஆனா அந்த கல்விக்குண்டான படிப்பு அப்படின்றது எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான சில நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து 2வது திருமணத்துல சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஜனவரி மாசம் 2வது திருமணம் ஆச்சு, எனக்கு
பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு, ஏன்டா 2வது மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரியாக இருக்கு. இந்த மாதிரியாக 2வது திருமணத்துல பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்கப்படுறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அதாவது ஆன்மீக பரிகாரம் அப்படின்ற மாதிரியாக என்ன செஞ்சா இவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். ஏன்னா சனி இயல்பு தன்மையில இருக்கிறத விட வக்ரத்தன்மையில தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை பெற போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவர்களுக்கு என்ன செய்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிதுன ராசி என்பர்கள் பெருமாள் கோயிலாக போறீங்க, பெருமாள் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கருடாழ்வாரை பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த கருடாழ்வாருக்கு ஒரு 6 தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த 6 தீபம் ஏற்றும் போது உங்களுடைய நெகட்டிவான சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த கருடாழ்வாரினுடைய பிரார்த்தனையின் மூலமாக நிறைய ஒரு சேஞ்சஸ் பெற முடியும். இதே இது சிவன் கோயிலுக்கு நாங்க போறோம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலுக்கு தான் போவோம், பெருமாள் கோயிலுக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஒண்ணுதான். எந்த விதத்துல எந்த இடத்துல நீங்க எப்படி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகுது. அதனால சிவன் கோயிலுக்கு போறவங்க அங்க இருக்கக்கூடிய கால பைரவருக்கு 9 தீபம் ஏத்துங்க. அந்த கால பைரவருக்கு 9 தீபம் ஏத்தும் போது அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே 0வா மாறிக்கிட்டே வரும். என்னடா இது நம்மளுக்கு ஒரு அதிசயமா இருக்கு, எப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்ற மாதிரியாக அந்த மாற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் மேக்சிமம் இவர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரியான திசா புத்திகள் இருக்கும். இந்த தசாபுத்திகள் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப அந்த மூவ் ஃபார்வர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்க வேண்டிய தருணமாக இருக்கு. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.